இருவார போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவும் சம்மதம். ஈரான் அமெரிக்கா இடையிலான இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஆதரவு. நாமல் ராஜபக்சேதான் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர். சாகர காரியவசம் திட்டவட்டம். சரத் வீரசேகர கூறும் குற்றச்சாட்டுக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை. சமிந்த விஜயஸ்ரீ தெரிவிப்பு. வாழ்க்கை செலவு 300% அதிகரிப்பு. நாடாளுமன்றத்தில் நாமல் தெரிவிப்பு. நாட்டில் 3 மாதங்களுக்கு தேவையான அரிசி கையிருப்பில் உள்ளது. அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஈரான் மீது 2 வார காலத்திற்கு தாக்குதல் நடாத்த மாட்டோம் என அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானும் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் இரு தரப்புகளுக்கும் இடையில் இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதையொட்டி சில நிபந்தனைகள் பின்பற்றப்படவுள்ளன. கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து தாக்குதல் மேற்கொண்டன. அதற்கு பதிலடியாக வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்தது. இதோடு ஹார்முஸ் ஜலசந்தி ஈரான் முடக்கியது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் பாகிஸ்தான் நாட்டு தலைவர்கள் அமெரிக்க மற்றும் ஈரான் இடையிலாக மேற்கொண்ட பேச்சுவார்த்தை மூலம் இந்த இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இராணுவ தளபதி அசீம் முனீரின் கோரிக்கையை ஏற்று ஈரான் மீது தாக்குதலை நிறுத்தி வைக்கிறேன். 2 வார காலத்திற்கு ஈரான் மீது தாக்குதல் மேற்கொள்ள மாட்டோம். ஹார்முஸ் ஜலசந்தியை முழுவதுமாக உடனடியாக மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக கடக்க வேண்டும் என சமூக வலைதளத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இந்த 2 வார கால போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கூறும்போது, தங்களுக்கு எதிரான தாக்குதல் நிறுத்தப்பட்டால் தாங்கள் மேற்கொள்ளும் தாக்குதல் நிறுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் புரட்சிகர இஸ்லாமிய படையுடன் இணைந்து ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்துக்கு உறுதி செய்யப்படும் என அவர் கூறியுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஆதரவு தெரிவித்துள்ளது. ஈரான் நாகரிகம் இன்றிரவு அளிக்கப்படும். அவர்களால் மீண்டெழவே முடியாது. இதை நான் விரும்பவில்லை. ஆனால் இதை தவிர வேறு வழி இல்லை. ஈரானில் முழுமையான ஆட்சி மாற்றம் ஏற்படும். மதவாத சக்திகள் அழிக்கப்படும். இந்த நாட்டில் புதிய புரட்சி மலரும். ஈரானின் 47 ஆண்டு கால அராஜகத்தின் நிமித்தமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பாகிஸ்தான் முன்னெடுத்த பேச்சுவார்த்தை காரணமாக மேற்காசியாவில் கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய போர் 2 வார காலத்திற்கு நிறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பை ஈரானும் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதன் பின்னணியில் இரு தரப்பிலும் சில நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இது குறித்து இஸ்ரேல் கருத்து தெரிவிக்காமல் இருந்தது. இந்த நிலையில் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிக்கையை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை 2 வார காலம் நிறுத்தி வைக்கும் ஜனாதிபதி ட்ரம்பின் முடிவை இஸ்ரேல் ஆதரித்துள்ளது. உடனடியாக ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிராந்திய நாடுகளின் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்ற நிபந்தனையை ஈரான் உறுதி செய்ய வேண்டும். உலகுக்கு அணுசக்தி ஏவுகணை மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலை ஈரான் ஏற்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அமெரிக்காவின் முயற்சியை இஸ்ரேல் ஆதரிக்கிறது. போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஈரானுடன் நடைபெற உள்ள பேச்சுவார்த்தையில் இது உறுதி செய்யப்படும் என அமெரிக்கா இஸ்ரேலிடம் தெரிவித்துள்ளது. இந்த இடைக்கால போர் நிறுத்தத்தில் லெபனான் மீதான தாக்குதல்கள் அடங்காது என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக
நாமல் ராஜபக்ஷ களமிறங்குவதே ஆட்சியின் இறுதி இலக்கு என இதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்கள் மற்றும் நவீன உலகிற்கு ஏற்றவாறு நாட்டை வழிநடத்தக்கூடிய தகுதி நாமல் ராஜபக்ஷவிடமே உள்ளது என தெரிவித்துள்ளார். குறிப்பாக இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருப்பார் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை தற்போதைய அரசாங்கத்தில் செயற்பாடுகள் மற்றும் மாற்று அரசியல் சக்திகள் போக்குகள் குறித்து தனது அதிருப்தியை வெளியிட்ட சாகர காரியவசம், கடந்த காலத்தில் திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் காரணமாகவே மக்கள் திசை திருப்பப்பட்டிருந்தனர் என குற்றம் சாட்டினார். குறிப்பாக ஜேவிபி போன்ற கட்சிகள் மக்களிடையே தவறான பிம்பத்தை உருவாக்கி நாட்டை ஸ்திரமற்ற நிலைக்கு தள்ளியதாக அவர் சாடினார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மீதான விமர்சனங்களை நிராகரித்த அவர், தேசத்தை பாதுகாத்த ஒரு தலைவருக்கு வழங்க வேண்டிய கௌரவத்தை வழங்குவதை விடுத்து அரசியல் லாபத்திற்காக அவரை சீண்டுவது வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகரவின் அண்மைய கருத்துக்களை கடுமையாக சாடியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்கள் அரசியல் நோக்கம் கொண்டவை என தெரிவித்துள்ளார். கோட்டாபாய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் கீழ் சரத் வீரசேகர சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சராக பணியாற்றிய காலப்பகுதியில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் விசாரணைகள் தொடர்பில் அவரது இயலாமையே வெளிப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜீபர் ரஹ்மானுக்கு இந்த தாக்குதலுடன் தொடர்பிருப்பதாக தற்போது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு குறித்து கடும் அதிருப்தியை வெளியிட்டார். சரத் வீரசேகர போலீஸ் அமைச்சராக அதிகாரத்தில் இருந்தபோது முஜீபர் ரஹ்மானை ஏன் கைது செய்யவில்லை என்றும், அந்த காலப்பகுதியில் அவர் அமைச்சராக பொறுப்புடன் செயல்படாமல் தூங்கிக் கொண்டிருந்தாரா என்றும் விஜயஸ்ரீ கேள்வி எழுப்பினார். அன்று உரிய நடவடிக்கை எடுக்காமல் இன்று அரசியல் தேவைக்காக இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது நகைப்புக்குரியது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த நாட்டுக்கு மக்கள் இனம் மற்றும் மதத்தை பயன்படுத்தி அரசியல் செய்பவர்களை தற்போது முழுமையாக நிராகரித்து வருவதாகவும், சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை பிளவுபடுத்தி மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கும் ஆட்சியாளர்களுக்கு தற்போது இயற்கை நீதியில் தண்டனை கிடைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் தற்போது சரியாக செயல்பட தொடங்கியுள்ள நிலையில் குற்றவாளிகள் எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என சமிந்த விஜயஸ்ரீ மேலும் வலியுறுத்தினார். நாட்டின் வாழ்க்கை செலவு 300% அதிகரித்துள்ள நிலையில் அதற்கு ஈடாக அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்னர் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு முறை சம்பளம் உயர்த்தப்படும் என தேசிய மக்கள் சக்தி அறிவித்திருந்தது. இது தற்போது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது? எரிபொருள், மின்சாரம் மற்றும் எரிவாயு விலை உயர்வால் வாழ்க்கை செலவு 300% அதிகரித்துள்ளது. இதற்கு ஈடாக சம்பளம் உயரும் வரை மக்கள் காத்திருக்கிறார்கள். அரசு துறையில் மட்டுமின்றி தனியார் துறையிலும் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப சம்பளத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் தலையிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்படுவது குறித்து கருத்து தெரிவித்த அவர், நிலக்கரி விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு முன்பின் முரணான கருத்துக்களை தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார். முன்னர் நிலக்கரியின் பிரச்சனை இல்லை என்று கூறப்பட்டது, இப்போது பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது. கணக்காய்வு அறிக்கையின்படி இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி நிறுவனம் பதிவு செய்யப்படவில்லை. அத்துடன் அந்த தரத்தை பரிசோதித்த ஆய்வான அறிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலக்கரி ஊழலானது நாட்டின் எரிபொருள் மற்றும் மின்சார விலைகள் அதிகரிப்பிற்கு நேரடியாக பலம் சேர்த்துள்ளதாக நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார்.
இவ்வாறான பொய்கள் மூலம் ஊழல் மூலம் மக்களை ஏமாற்றாமல் அதிகரித்துள்ள சுமைக்கு ஏற்ப மக்களுக்கு தீர்வினை வழங்க வேண்டும் என அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். நாட்டில் 3 மாதங்களுக்கு தேவையான அரிசி கையிருப்பில் இருப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் அரிசி உற்பத்தி தன்னிறைவு பெற்றுள்ளது. அதற்கமைய 3 மாதங்களுக்கு தேவையான அரிசி கையிருப்பில் உள்ளது. குறிப்பாக நாளொன்றுக்கு 6500 முதல் 7000 வரையான மெட்ரிக் டன் அரிசியே மக்களின் நுகர்வுக்கு தேவையாக உள்ளது. அதன்படி மாதத்துக்கு எமக்கு 2,10,000 மெட்ரிக் டன் அரிசியே தேவையாக உள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போது நாட்டில் 30 லட்சத்திற்கு அதிக மெட்ரிக் டன் அரிசி கையிருப்பில் உள்ளது. எனினும் கீரி சம்பா மற்றும் சம்பா போன்ற அரிசிகளுக்கு சிறிய தட்டுப்பாடு காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஏற்றுக்கொண்டுள்ளார். டிட்வா சூறாவளியினால் கீரி சம்பா உள்ளிட்ட விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அதனை மீண்டும் பயிரிட முடியாமையால் இந்த நிலைமை ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனால் தற்போது கீரி சம்பா, பால் பொன்னி போன்ற அரிசி வகைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று முதல் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி சந்தைக்கு விடுவிக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இருவார போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்காவும் சம்மதம். ஈரான் அமெரிக்கா இடையிலான இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஆதரவு. நாமல் ராஜபக்சேதான் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர். சாகர காரியவசம் திட்டவட்டம். சரத் வீரசேகர கூறும் குற்றச்சாட்டுக்கள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை. சமிந்த விஜயஸ்ரீ தெரிவிப்பு. வாழ்க்கை செலவு 300% அதிகரிப்பு. நாடாளுமன்றத்தில் நாமல் தெரிவிப்பு. நாட்டில் 3 மாதங்களுக்கு தேவையான அரிசி கையிருப்பில் உள்ளது. அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு. இத்துடன் ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.